Hello friends, welcome to my channel. Today we are going to see the Scholar Gypsy poem by Matthew Arnold. Already first 4 paragraphs நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அடுத்த 4 paragraphs பார்க்கலாம். This poem totally has 25 stanzas of 10 lines each. So first 3 paragraphs author வந்து the geographical locations around the Oxford University அதை பற்றி தான் சொல்லியிருப்பார். And 4th paragraph he started reading Joseph Glanvill's book Vanity of Dogmatizing. So he has started discussing about the Scholar Gypsy in the 4th paragraph, and in this paragraph we are going to see actually அந்த Scholar Gypsy வந்து பாவர்ட்டினால் அவருக்கு எந்த விதமான ஆப்ஷனும் கிடைக்கல அப்படின்றதுனால ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி விட்டுட்டு ஒரு ஜிப்சி குரூப்போட போய் சேர்ந்துக்குவார். ஸோ ரொம்ப வருஷமாக வந்து அவர் திரும்ப வந்து ஆக்ஸ்ஃபோர்டுக்கே வரமாட்டார். ஆனால் வழியில் வந்து 2 ஸ்காலர்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த 2 ஸ்காலர்ஸ் வந்து அவரை மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணும்போது எப்படி லைஃப் போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் வந்து ஒரு ஜிப்சி க்ரூ, அதாவது ஒரு குரூப் கூட வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். தே நோ சம் ஆர்ட்ஸ் டு ரூல், அதாவது ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்ட்ஸ் வந்து அந்த ஜிப்சி குரூப்புக்கு தெரியும். ஸோ த ஒர்க்கிங்ஸ் ஆஃப் மென்ஸ் பிரெயின், அதாவது மென்னோட மைண்டையே படிக்கக்கூடிய ஒரு ஆர்ட் தான் வந்து அந்த ஜிப்சிஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் தே கேன் பைண்ட் தெம் டு வாட் தாட்ஸ் தே வில். ஸோ அதுதான் மென்னோட மைண்ட், அவங்களோட தாட்ஸில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ஆர்ட் வந்து அந்த ஜிப்சிக்கு தெரியும். அந்த சீக்ரெட் ஹார்ட்டை இப்போ நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி முடித்ததும் இதை வந்து வேர்ல்டுக்கு, உலகத்துக்கு நான் எடுத்து சொல்லுவேன். பட் இட் நீட்ஸ், அந்த ஹார்ட்டை கற்றுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவன் சென்ட் மூமெண்ட்ஸ் ஃபார் த ஸ்கில், அதாவது ஹெவன் சென்ட் மூமெண்ட்ஸ், ஒரு ஹெவன்லி மூமெண்ட் வந்து எனக்கு வேணும். அப்படின்னா தான் அந்த ஆர்ட்டை வந்து யாராக இருந்தாலும் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து இந்த 4th paragraphல அவர் டோட்டலாக சொல்லியிருக்கிறது. ஸோ 2 scholars from Oxford University met him and enquired him about their life, and he answered that he has joined the gypsy crew, and the gypsy mets they know some hearts to rule as they desire the workings of men's brain, அதாவது மென்னோட தாட்ஸை படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ஆர்ட், ஒரு சீக்ரெட் ஹார்ட், ஒரு க்ளோரியஸ் ஹார்ட் அந்த ஜிப்சி குரூப்புக்கு தெரியும். அண்ட் நவ் ஐ எம் லேர்னிங் தட், நானும் இப்போ அந்த சீக்ரெட் ஹார்ட்டை கற்றுட்ருக்கேன். வென் ஃபுல்லி லேர்ன் வில் டு த வேர்ல்ட் இன் பார்ட், நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை நான் வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். பட் இட் நீட்ஸ் எவன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஃபார் திஸ் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் தே நீட் அ க்ளோரியஸ் ஹெவன்லி மூமெண்ட், ஒரு ஹெவன்லி மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்ட்டை வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இவர் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காரு. கம் லெட் அஸ் மூவ் இன்டு தி நெக்ஸ்ட் பேராகிராஃப். This said he left them and returned no more, but rumors hung about the countryside. ஸோ அது சொன்னவர் அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பக்கமே அவர் வரல, வேறு யாரும் அவரை மீட்டும் பண்ணல. பட் கண்ட்ரி சைடில், அதாவது வில்லேஜ் சைடில் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. That the lost scholar long was seen to stray, seen by rare glimpses, pensive and tongue tied in hat of antique shape and cloak of grey. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்காலரை பார்த்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்சிஸ் போட்டிருந்தா அதே மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், அதாவது ரேர் கிளிம்சஸ், பென்சிவ், ரொம்ப வந்து அவர் எப்படி பார்த்துருக்காங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு கிளிம்ஸ் ஷேடோ மாதிரியோ, இல்லை பென்சிவ்னா ஒரு தியான நிலையில், டங் டைடு, பேசவே மாட்டார், அமைதியாக உட்காந்துருப்பார். அவரோட ஹேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் ஷேப் கொண்ட ஹேட்டு. அண்ட் க்ளோக் ஆஃப் கிரே, க்ளோக்னா ஒரு லாங் கோட், கிரே கலரில் ஒரு கோட்டு. இது எல்லாமே வந்து ஜிப்சிஸ் போட்டுட்ருக்கார் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ். அதை தான் வந்து இவரும் வியர் பண்ணிகிட்ருக்காரு. த சேம் த ஜிப்சிஸ். ஸோ ஷெப்பர்ட்ஸ் ஹேட் மெட் ஹிம் ஆன் த ஹர்ஸ்ட் இன் ஸ்ப்ரிங். ஸோ ஷெப்பர்ட்ஸ் வந்து அவரை எப்போ பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் ஹர்ஸ்ட்டுங்கிற பிளேஸ் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது கண்ட்ரி சைட் பிளேஸில் ஒன்று தான் வந்து இந்த ஹர்ஸ்ட். ஸோ அந்த ஹர்ஸ்ட்டுங்கிற பிளேஸில் ஷெப்பர்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அட் சம் லோன் ஏல் ஹவுஸ், ஏல் ஹவுஸ்னால் யூ ஆல் நோ, அந்த பியர்ஸ் அதெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ரிங்க் பண்ணுற பர்சன்ஸ் போகக்கூடிய அந்த ஹவுஸ். அது வந்து எங்கே இருக்குன்னா பெர்க்ஷயர் மூர்ஸ். இது எல்லாமே, இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் தான். ஸோ இந்த பெர்க்ஷயர் மூர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏல் ஹவுஸ், பியர் சப்ளை பண்ணுற இடத்துல ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு பியர் சாப்பிட்றதுக்காக அங்கே போகும்போது இவரை பார்த்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் இங்கிள் பெஞ்ச், அதாவது தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் the smoke frocked goose had found him seated at their entering. அந்த இடத்துல அந்த பியர் சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ், அவங்க போகக்கூடிய அந்த வழியில் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு பெஞ்சில் தனியாக வந்து இந்த ஸ்காலர் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷெப்பர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அங்கே இங்கேன்னு யாரோ பார்த்ததா ரூமர்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்க யாரும் பார்க்கல. ஷெப்பர்ட்ஸ் வந்து அவரை அந்த லோன் ஏல் ஹவுஸ், அந்த பியர் ஹவுஸ் கிட்ட பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப். நெக்ஸ்ட் பேராகிராஃப். பட்
Mid that drink and clatter he would fly and I myself seem half to know thy looks. அதாவது அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த ஹேல் ஹவுஸில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த மிடில்லே வந்து அவர் அந்த இடத்துலேருந்து போயிட்டுருப்பார். ஹி வுட் ஃப்ளை, அவரை வந்து திரும்பவும் நாங்கள் பார்க்கல. அண்ட் புட் த ஷெப்பர்ட்ஸ் வேண்டரர் ஆன் தே ட்ரேஸ். ஸோ அதனால தான் வந்து போயட் என்ன பண்ணுறாருன்னா ஷெப்பர்ட்ஸை வந்து வேண்டரிங்கில் போடுறாரு, அந்த ஸ்காலர் ஜிப்ஸியை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அண்ட் பாய்ஸ் ஹூ இன் லோன் வீட் ஃபீல்ஸ் கேர் த ரூட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சில பாய்ஸ் வந்து அவரை பார்த்ததா சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட் ஃபீல்ட்ஸ், அதாவது இந்த கோதுமை பயிர் போட்ட அந்த ஃபீல்டில் வந்து ஸ்கேர் த ரூப்ஸுங்கிறது வந்து இங்கே காகங்களை குறிக்குது. ஸோ அந்த காகங்கள் மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேர் பண்ண பயன்படுத்துறதுக்காக இந்த பாய்ஸ் வந்து அங்கே வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த சோளக்கல்ல பொம்மைக்கு பதிலாக பாய்ஸை வந்து அங்கே நியமித்து அந்த காகங்களை விரட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஐ ஆஸ்க் இஃப் த ஹேஸ் பாஸ் தேர் குவைட் பிளேஸ் ஆர் இன் மை போட் ஐ லை. ஸோ அந்த பாய்ஸ்கிட்டையும் ஒரு விசாரிச்சிருக்காரு. பாய்ஸை வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோன்னு சொல்கிறாங்க. ஆர் இன் மை போட் ஐ லை. இவர் போட்டில் வந்து போயிட்டு உட்காந்துட்டு மூவ் டு த கூல் பேங்க் இந்த சம்மர் இட்ஸ் மிட் ஒயிட் கிராஸ் மெடோஸ் விச் த சன்ஷைன் ஃபீல்ஸ். அந்த சம்மர் ஹீட்டு, அப்புறம் அந்த கிராஸ் மெடோஸ்க்கு இடையில, அதாவது புல்வெளிக்கு இடையில போகக்கூடிய அந்த ரிவரில் சன்ஷைன் அப்படி சூரிய வெளிச்சம் வந்து இருக்குது. அண்ட் வாட்ச் த வார்ம் க்ரீன் மஃபிள்டு கியூம்னர் ஹில்ஸ். அந்த போட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கியூம்னர் ஹில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், ஒரு ஹில்லோட பேர். அந்த ஹில்ஸை வந்து அப்படியே க்ரீன் மஃபில்டு அப்படியே பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த ஹில்ஸை வந்து போட்டில் உட்காந்துட்டு அவர் பார்த்துட்ருக்கார். அண்ட் ஒண்டர் இஃப் தோ ஹாண்டஸ்ட் தேர் ஷைட்ஸ் ரிட்ரீட்ஸ். அதாவது இந்த இடத்துல கூட ஒருவேளை அந்த ஸ்காலர் ஜிப்ஸி இந்த இடத்தையெல்லாம் கூட கடந்து போயிருக்கலாம் அப்படின்னு இவரும் போட்டில் உட்காந்துட்டு வந்து யோசிக்கிறார். போயட்டும் போட்டில் இருந்துட்டு அந்த கியூம்னர் ஹில்ஸை பார்த்து இந்த க்ரீனிஷ் கியூம்னர் ஹில்ஸில் கூட இந்த ஸ்காலர் ஜிப்ஸி வந்து வேண்டரிங், அதாவது திரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், யாராவது பார்த்துருக்கலாம். அதே பிளேஸில் இப்போ நானும் உட்காந்து அவரை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் பாய்ஸ் அந்த வீட் ஃபீல்ட்ஸை சேர்ந்தவங்ககிட்ட கேட்குறாரு, போட்டில் போயிட்டு அவரை பற்றி நினைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். For most I know, though love's retired ground, we at the ferry Oxford riders bleak, returning home on summer nights, have met crossing the stripling Thames at Boblock type. ஸோ அதாவது ஆக்ஸ்ஃபோர்டில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்காலர்ஸ் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபெரி அப்படின்னா போட்டு, ஆக்ஸ்ஃபோர்ட் ரைடர்ஸ் அந்த ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போட்டில் அவங்க வீட்டுக்கு சம்மர் நைட்டில் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அவங்க வந்து இந்த ஸ்காலரை பார்த்ததா சொல்கிறாங்க. அந்த போட்டில் கிராசிங் த ஸ்ட்ரிப்லிங், த தேம்ஸ் ரிவரை வந்து கிராஸ் பண்ணும்போது பாப்லாக் ஹிட் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டோட நேமு. அந்த போர்ட்டில் நாங்கள் வந்து பார்த்தோம். ட்ரெயிலிங் இன் த கூல் ஸ்ட்ரீம் தை ஃபிங்கர்ஸ் வெட் ஆஸ் த பன்ஸ் ரோப் சாப்ஸ் ரவுண்ட். அதாவது அவரோட கைகளை வந்து அப்படியே அந்த ரிவரில் வச்சு வெட் பண்ணிக்கிட்டே அப்படியே ஈரம் பண்ணி, நம்ம கையில் ரிவரில் போனால் போட்டில் போனால் கை கீழே நினச்சிட்டே வருவோம் இல்லையா, விளையாடிட்டே வருவோம், அந்த மாதிரி அவர் கையை வெட் பண்ணிகிட்டே வராரு ஃபிங்கர்ஸை. பன்ஸ் ரோப் சாப்ஸ் ரவுண்ட், அதாவது இந்த போட்டில் இருக்கக்கூடிய இந்த ரோப்பை வந்து சுற்றி அப்படியே கையில் பிடிச்சிட்ருக்காரு. அண்ட் லீனிங் பேக்வேர்டு இன் அ பென்சிவ் ட்ரீம், அப்படியே பின்னாடி சாஞ்சு உட்காந்து பென்சிவ் ட்ரீம்னு ஒரு தியான நிலையில் வந்து இருக்கார். அண்ட் ஃபாஸ்டரிங் இன் தை லேப் அ ஹீப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அப்படின்னு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் அவர் மேலே விழுந்திருக்கு அவரோட லேப்பில் மடியில். ப்ளக்டு இன் ஷை ஃபீல்ஸ் அண்ட் டிஸ்டன்ட் விச்வுட் பவர்ஸ், அதாவது விச்வுட்டுங்கிறது ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ் வந்து குறிக்குது. அந்த பவர்ஸில் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அவரோட மடியில் வந்து விழுது. அண்ட் தைன் ஹைஸ் ரெஸ்டிங் ஆன் த மூன்லிட் ஸ்ட்ரீம், அதாவது அவரோட கண்கள் வந்து அந்த நிலவு ஒளியில் இருக்கக்கூடிய அந்த ரிவரை வந்து பார்த்துட்டே அப்படியே பென்சிவ் நிலையில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி நாங்கள் பார்த்தோன்னு அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் தென் பை லேண்ட் அண்ட் தோ ஹார்ட் சீன் நோமோர், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட போர்ட் வந்தது, நாங்கள் அங்கே இறங்கி போயிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலன்னு அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. மெய்டன்ஸ் ஹூ ஃப்ரம் த டிஸ்டன்ட் ஹேம்லெட்ஸ் கம் டு டான்ஸ், அதாவது இந்த மே மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீல்டு ஹெல்ம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டோட நேம். அந்த ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியை சுற்றின ஒரு ஃபீல்டோட நேம். அந்த ஃபீல்டில் இந்த கதிர் அறுக்கக்கூடிய டைமில் வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்காக மெய்டன்ஸ் சில பேர் வந்து சில கேர்ள்ஸ் வந்து அங்கே டான்ஸ் ஆடுறதுக்காக வராங்க. அவங்க வந்து இவரை டிஸ்டன்ட்டில் பார்த்ததா சொல்கிறாங்க. ஆஃபன் த்ரூ த டார்க்கனிங் ஃபீல்ட்ஸ் ஹவ் சீன் தை ரோம். ஸோ அந்த டார்க்கனிங் ஃபீல்ட்ஸில் வந்து இருட்டானதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் அவர் ரோம் பண்ணிகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பப்ளிக் வேல ஒரு ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணி போனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கிவன் தெம் ஸ்டோர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அப்போ வந்து அந்த ஸ்காலர் ஜிப்ஸி வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த டான்ஸிங் கேர்ள்ஸ்க்கு வந்து சம் ஃப்ளவர்ஸை வந்து கொடுக்குறாரு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து. ஸோ ஃப்ரையல் லீஃப், அதாவது ரொம்ப வீக்கான லீஃபுடைய ஃப்ளவர். ஒயிட் அனிமோனி அது ஒரு ஃப்ளவர் நேம். டார்க் ப்ளூ பெல்ஸ் அது ஒரு ஃப்ளவர் நேம்.
அண்ட் பர்பிள் லார்ட் சைசஸ், இது வித் ஸ்பாட்டட் லீவ்ஸில் ஸ்பாட் இருக்கிற மாதிரியான பர்பிள் லார்ட் சைசஸ்ங்கிற ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்காலர் ஜிப்ஸி அந்த டான்சிங் கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நன் ஹேத் வேர்ட் ஷீ கேன் ரிப்போர்ட் ஆஃப் தி. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை. நாங்கள் டான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த 5 ஃபீல்டுகளுக்கு மே மந்தில் நாங்கள் வரும்போது இந்த மாதிரி அவரை வந்து பார்த்தோம். டார்க்கனிங் ஃபீல்ட்ஸில் ரோம் பண்ணிகிட்டு இருந்தார், ரோடை க்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தார், எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் வந்து ஸ்காலர் ஜிப்ஸி எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்த்தாங்கன்றதை பற்றி ஒரு இதாக வந்து போயட் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வில் see the next paragraphs in the next videos. Okay, thank you. If you feel it is useful, share it with your friends.